எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது இருள் போர்த்தப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அமாவாசை நாள். அதுலேயும் கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளவு தான் இருள் சூழ்ந்திருந்தாலுமே அதுலேருந்து பிறக்கக்கூடிய ஒளியாக மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாளாக கருதப்படக்கூடிய காரணத்தால் இந்த குறித்த நன்னாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் மணக்க நான் சொல்லக்கூடிய விசேஷ தீபத்தை ஏற்றி பாருங்க. கட்டாயம் வாழ்க்கை சிறப்பதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அப்படி அந்த விதத்தில் இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான எந்த செயல்களை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோஷங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதுவும் குறிப்பிட்டு பித்ரு தோஷம், சர்ப்பதோஷம், இப்படி இந்த மாதிரியான தோஷங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளன்னைக்கு மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மாதத்தில் நமக்கு வரக்கூடிய அமாவாசை 12 அமாவாசைகள் வந்தாலுமே ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஐப்பசி அமாவாசை, இது மாதிரி தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மகாலட்சுமி தாயாருடைய அவதார திருநாளாக கருதப்படக்கூடிய காரணத்தால் இந்த குறித்த நாளானது சிறப்பான பலன்களை பெறுவதற்குண்டான ஒரு முக்கிய நாள். அதனால் இந்த நன்னாள் அன்னைக்கு முன்னோர் வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் வீடுகளில் மகாலட்சுமி தாயாரை வரவேற்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு கடன் தீரணும், செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த நாளை தவறவிடாமல் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பல விதங்களில் வரும். பிரச்சனைகளை சந்திக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் வந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கார்த்திகை அமாவாசை நாளன்னைக்கு தேவர்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய இந்திரன், சூரிய பகவான், ஆஞ்சநேயர், முன்னோர், மகாலட்சுமி தாயார் இவங்களை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த நாளன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதால இந்த குறித்த நாளன்னைக்கு ஆஞ்சநேயரை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து வெளிப்படுவதற்குண்டான வழி பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை அமாவாசை நாளன்னைக்கு தான் லக்ஷ்மி தேவி தாயார் பூமிக்கு வருகை தருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த நாளன்னைக்கு தான் லக்ஷ்மி தேவி தாயார் பார்க்கடலிருந்து அவதரித்ததாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த நாளன்னைக்கு இரவு முழுவதுமே கண் விழித்து மறுநாள் காலை நேரத்தில் புனித நீராடி பூஜைகள், பஜனைகள் அனைத்துமே செய்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அள்ள குறையாத செல்வ வளங்கள் வீடுகளில் நிறைவதற்குண்டான அருள் பிறக்கும். இப்போ விரதமிருந்து தானம் வழங்கி லக்ஷ்மி தேவி தாயாரை வழிபாடு மேற்கொண்டாலே சகலவிதமான செல்வங்களும் நிறைவதா ஐதீகம் இருக்குது. விரதம் மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால் கூட தான தர்மங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அப்போ குறிப்பிட்டு எந்த பொருளை தானமாக தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்டவைகள், அதாவது பாலில் நீங்கள் செய்த ஏதாவது ஒரு இனிப்பு வகையாக இருக்கலாம், இல்லை தயிராக இருக்கலாம், மோராக இருக்கலாம். இந்த குறித்த நாளன்னைக்கு இந்த பொருட்களை தானம் தரும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய உள்ளம் குளிரக்கூடிய காரணத்தாலையும் வயிறு நிறையக்கூடிய காரணத்தாலையும் அவர்கள் தரக்கூடிய வாழ்த்தானது மகாலட்சுமி தாயாரை மகிழ்விக்கும். அதனால் நம்மளுடைய வீடுகளில் கோடான கோடி செல்வமானது வந்து சேரும். இந்த நாளன்னைக்கு ஆஞ்சநேயரை வணங்கும் பொழுது கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேனீங்களா? அப்படி நம்ம ஆஞ்சநேயரை இந்த குறித்த நாளன்னைக்கு எப்படி வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அமாவாசை நாளன்னைக்கு தான், அதுவும் மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளின் பொழுது தான் ஆஞ்சநேயர் அவதரித்தார் இல்லைங்களா? அப்படி அந்த விதத்தில் இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு இந்த வருடம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம், வெண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் சாட்சி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வடைமாலை அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது, வெற்றிலை மாலை கட்டி அணிவிப்பது, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே விலக பெற்று அந்த காரியம் கைகூடுவதற்குண்டான அருள் கிடைக்கும். கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இன்பமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் விலகணும். அதுவும் குறிப்பாக சனி தோஷம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நவகிரக தோஷங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி மாலை கட்டி அணிவிப்பது, நீங்கள் வீட்டில் ஆஞ்சநேயருடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது துளசியால் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரோம். இதெல்லாம் செய்யும் பொழுது வாயில்லா ஜீவன்களுக்கும் உணவளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். குறிப்பிட்டு பசுமாடுகளுக்கு இந்த கார்த்திகை அமாவாசை நாளன்னைக்கு உணவளிக்கும் பொழுது ஒன்று நீங்கள் அகத்திக்கீரை கட்டு வாங்கி தரலாம், இல்லை மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கைப்பிடி பச்சரிசியை நீங்கள் தண்ணீரில் ஊற வைத்து அது கூட மஞ்சள், வாழைப்பழம், வெல்லம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறது அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் ஒரு சேர பெற்று தருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தவறாமல் செய்துக்கோங்க. இப்படி நம்ம அனைத்து விஷயங்களையுமே பார்த்து செய்யக்கூடிய இந்த குறிப்பிட்ட
குறிப்பிட்ட நாள் நமக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் இந்த நாளன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷமான தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறதையும் செய்யணும். இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு ஏலக்காய் மற்றும் கிராம்பு மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஏலக்காய் கிராம்பு முதலிடத்தை பிடிக்குது. அதனால கண்டிப்பாக உங்களுடைய கைப்பட 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்போ இல்லை 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் எடுத்துக்கிட்டு மொத்தம் 54 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கொண்டு வரலாம். இல்லை திருவுருவ படம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது 108 54 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏலக்காய் கிராம்பு எடுத்து 108 நீங்கள் தொடுத்து நீங்கள் அணிவிப்பது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் இந்த நாளன்னைக்கு உங்களுடைய கைப்பட அந்த வீட்டினுடைய மகாலட்சுமியாக கருதப்படக்கூடிய பெண் உங்களுடைய கைப்பட நீங்கள் தொடுத்து சூடும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளானது கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு கட்டாயம் நீங்கள் தாமரை மலர் அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை வாசனையுள்ள மலர்கள் எது கிடைத்தாலும் சரி, மல்லி, முல்லை, சம்பங்கி எது கிடைத்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தாயாருடைய விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் கட்டாயம் இந்த நாளன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். விக்கிரகம் வைத்திருக்கக்கூடியவங்க அபிஷேகம் மேற்கொண்டு பன்னீர் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யணும். இதை செய்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த குறித்த விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் விலகப்பெறும். சந்தோஷ மகிழ்ச்சி வீட்டில் தாண்டவம் ஆடுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இப்படி எல்லாம் செய்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய மணக்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நிறைய பொருள் எதுவுமே தேவை கிடையாதுங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து தான் தீபம் ஏற்ற போகிறோம். ஒரு புது அகல் தீபத்தை மட்டும் நீங்கள் புதுசாக வாங்கிடணும். வீட்டில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வெள்ளி விளக்கு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் வெள்ளி காமாட்சி விளக்கில் ஏற்றுறதுனால செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இல்லை மண் அகலில் ஏற்றுறதுனால செய்துக்கலாம். கட்டாயம் சுத்தமான பசுனை விட்டு தான் தீபம் ஏற்றணும். இதையும் நினைவில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தீபத்தை நம்ம ஏற்றுவதற்கு முன்னாடி ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் செய்யணும். அதாவது பூஜைக்குண்டான ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த பூஜைக்குண்டான தட்டை முழுவதுமே சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா அதில் கட்டாயம் புது பச்சரிசி பரப்புவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பச்சரிசி பரப்பிட்டு நடுவில் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம தீபத்தை எழுந்தருளை செய்ய போகிறோம். தீபத்தை சுற்றி நல்ல வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே வைக்கலாம். சம்பங்கி, மறிக்கொழுந்து இந்த மாதிரி எதெல்லாம் வாசனையுள்ள மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அது அனைத்தையுமே கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நெய் விட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த நெய்யில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மனமுள்ள பொருளை சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அப்படி அந்த மனமுள்ள பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பச்சை கற்பூரம். பணவரவிற்கு ஆதார சக்தியாய் விளங்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எடுத்து நுணுக்கி அதை நெய்யோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துருங்க. இது கூட ஏலக்காய் விதை சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். ஜாதிக்காய் பொடி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கிராம்பு மொட்டு பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்து அதை லேசாக நசுக்கி கூட சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமி தாயாரை அந்த தீப ஜோதியில் எழுந்துருள செய்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். இந்த குறித்த மகாலட்சுமி தாயாருடைய அவதார திருநாள் அன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு அற்புதமான செயல் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலக பெற்று நல்ல ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த வெளிச்சம் பிறப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். இந்த தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றும் பொழுது வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றுபட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த பதிவின் மூலமா கார்த்திகை அமாவாசை நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த கார்த்திகை அமாவாசை நாளன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் ஒவ்வொருவருடைய வீடுகள்லையுமே மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.